ஷீர்டி சாய்பாபா இவரை பற்றி இப்போ தமிழ்நாட்டில் நான் சொல்லி தெரிஞ்சுக்க அவசியம் இல்லை. ஆமாம், சாய்பாபானா அவர் தான். ஆமாம். இன்றைக்கி வந்து பிள்ளையாருக்கு அடுத்தபடியாக நிறையா டெம்பிள் இருக்குது இவருக்கு தான், ஷீர்டி சாய்பாபாவுக்கு. அண்ட் நிறையா இவர் மூலமாக நிறையா மிராக்கிள்ஸ் நடந்தது. அதுக்கப்புறம் கணக்கம்பட்டி சித்தர் வந்து பழனிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சித்தர். ஏன்னா அவரும் வந்து ரொம்ப நிறைய பேர் திட்டுவார். ஆனால் திட்டினா கர்மவினைகள்லாம் அப்படிலாம் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சின்முத்திரைங்கிறது வந்து என்னென்ன, நம்ம யாருமே எதுவுமே பண்ணல, நம்ம எல்லாம் சூன்யம்தான் அப்படிங்கிறத உணர்ந்து அதுக்காக தான் ரஜினி கூட சொன்னீங்கன்னா, ரஜினி சார் பார்த்தீங்கன்னா சொல்லுவார், சின்முத்திரையில் தான் இருப்பார். ஃபோட்டோ எடுக்கும்போது கூட என்ன, ஃபோட்டோ எடுக்கும்போது நிறைய பேருக்கு ஒரு தலகணம் வரும்ல, நம்மளோட ஃபோட்டோ எடுத்துக்கிறான்னு. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ரஜினி சார் இப்படி தான் வச்சுருப்பாரு. ஒன்று வந்து ராகவேந்திரர் தன்னுடைய 100வது படம். இமேஜின் இப்போ இருக்கிற ஸ்டார்ஸ், இந்த எனி ஸ்டார், உச்சத்தில் இருக்கிற ஸ்டார்ஸ் யாராவது ஒருத்தங்க அவங்களுடைய முக்கியமான படத்தை ஒரு குருமாரை பற்றி, அதுவும் ஒரு ஆக்ஷன் ஸ்டார், ஓகே, ராகவேந்திரா வந்து படமாக பண்ணணும்னு சொல்லிட்டு விரதம் இருந்து நடித்து கொடுத்த படம். குருமார்கள்னு எல்லா ஊர்லேயும் தோன்றாங்க. இந்த குருமார்கள்ங்கிறவங்க வந்து இங்கே மட்டும் இல்லை, பலதரப்பட்ட ஊரில். ஆனால் 9 out of 10 குருமார்கள், சித்தர்கள், ரிஷிகள் நடமாடும் பூமி இந்த பூமி தான். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அப்புறம் நீம் குரலி பாபா, நிறையா இவரை பற்றி பேசிக்கிட்டே இருக்கலாம், ஒரு இன்டர்வியூ பத்தாது. சிம்பிளாக சொல்லணுன்னா, இன்னைக்கு நம்ம உலகத்தில் பார்க்குற, அண்ணாந்து பார்க்குற, வியந்து பார்க்குற எல்லா விஷயத்துக்கும் வித்திட்டவது வந்து குரு இவர் தான். சென்னைக்கு வந்திருக்காரு. இவர் சென்னையில் வந்து ஷீர்டி சாய்பாபா டெம்பிளுக்கும் வந்திருக்காரு. அதே மாதிரி இங்கே வந்து வீராபுரம் அப்படிங்கிற இடத்துல, இந்த இடத்துல ஒரு முருகன் கோயில் வரப்போகுது அப்படிங்கிறத முன்னாடியே சொன்னவர் வந்து நீம் கரளி பாபா. அவருக்கு வந்து நார்த்லேயே இருந்திருந்தா கூட அவருக்கு வந்து சுப்பிரமணியம், லார்ட் சுப்பிரமணியம் அப்படின்னு அவருக்கு வந்து முருகனை பற்றி நிறையா தெரியும். அதே மாதிரி ரமண மகரிஷி, இவர் வந்து நீம் கரளி பாபா ஹிமாலயாஸில் கைஞ்சி தம்பில் இருக்கார். அவர் வந்து எப்பொழுதுமே இப்படி கேஷுவலாக தான் இருப்பார், சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பார், ஃபன்னாக இருப்பார். இது பண்ணாத அது பண்ணாதன்னு சொல்ல மாட்டார். அவர் வந்து திடீர்னு அவர் கண்ணிலேருந்து தண்ணி வந்திருக்கு. என்ன பாபா அப்படின்னு கேட்ட உடனே, இந்தியாவின் மிகப்பெரிய யோகி சமாதி அடைஞ்சிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. யார் அப்படின்னா ரமண மகரிஷி அப்படின்னு அவர் வந்து அப்போ சொல்கிறாரு. சொன்னதுக்கு அப்புறமா ஒரு 1/2 hour கழிச்சு டெலகிராம் வந்தது எல்லாருக்கும். இது எல்லாத்துக்கும் ப்ரூஃப் வந்து அவங்கவுங்க புஸ்தகத்தில் நிறைய பேர் இதெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த ரிஜிஸ்டர் பண்ணதில் ஒரு சில பேர் இப்பயும் உயிரோடையும் இருக்காங்க. அண்ட் இவரை பற்றிலாம் நீங்கள் ஜஸ்ட் கூகுளில் போட்டாலே நிறையா விஷயங்கள் வரும். அப்புறம் இது எங்கள் குடும்பத்துக்கே இவர் குரு ஞானானந்தான்னு சொல்லிட்டு திருக்கோவிலூரில் இருக்கார். எங்கள் அப்பாவுக்கு வந்து வேலையெல்லாம் கிடைக்கல அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் இருந்த பொழுது இவர்கிட்ட தான் அழைச்சிட்டு போயிருக்காங்க. இவர் பிளஸ் பண்ணியிருக்காரு. அதை பிளஸ் பண்ண மாதிரியே வேலையும் கிடைச்சிருக்கு. அண்ட் எங்கள் பெரியப்பாலாம் இவருக்கு பாத பூஜை பண்ணியிருக்காங்க. எங்கள் தாத்தா வந்து இவர்கிட்ட கேட்காம எதுவுமே பண்ண மாட்டார். அவர் பேரே பாலசுப்ரமணியம் தான் தாத்தா பேர். ஸோ அதுதான் குரு ஞானானந்தா. அவரை வந்து நிறைய பேர் வந்து தாத்தா சுவாமிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் வந்து விளையாட்டாக சொல்லுவாராம், என்னோட வயசு வந்து எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 3000க்கு மேலே அப்படிலாம் சொல்லியிருக்காரு அவர். அண்ட் இவருடைய வீடியோஸ் எல்லாமும் கூட இப்போ அவைலபிளாக இருக்குது. திருக்கோவிலூரில் தான் இவர் இருக்கார். அதுக்கப்புறம் ஷீர்டி சாய்பாபா, இவரை பற்றி இப்போ தமிழ்நாட்டில் நான் சொல்லி தெரிஞ்சுக்க அவசியம் இல்லை. ஆமாம், சாய்பாபானா அவர் தான். ஆமாம். இன்றைக்கி வந்து பிள்ளையாருக்கு அடுத்தபடியாக நிறையா டெம்பிள் இருக்குது இவருக்கு தான், ஷீர்டி சாய்பாபாவுக்கு. அண்ட் நிறையா இவர் மூலமாக நிறையா மிராக்கிள்ஸ் நடந்திருக்கு. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதே மாதிரி நான் வந்து யூஎஸ் போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஷீர்டி சாய்பாபாவை தெரியும். அப்போ நிறைய தெலுங்கு பசங்கள்லாம் நாங்கள்லாம் சேர்ந்து தான் சாப்பிடுவோம் எல்லாருமே. அப்போ ஒரு பையன் வந்து அடிக்கடி ஷீர்டி சாய்பாபா பற்றி பேசிகிட்டு இருப்பான். யார் இந்த பாபா அப்படி தான் கேட்டேன்னா, அவர்கிட்ட நீ வேண்டிகிட்ட எல்லாம் நடக்கும், எனக்கு இன்னும் க்ரீன் கார்டு வரல, ஸோ க்ரீன் கார்டு இவருக்கு வாங்கி கொடுத்தாருன்னு நான் இவரை நம்ப ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு 3 வருஷத்துலேயே க்ரீன் கார்டு வந்த ஒரே என் செட்டில் நான் தான். அன்னைக்கு ஷீர்டி சாய்பாபாட்ட சரண்டர் ஆனது. அதுக்கப்புறமா நான் கொஸ்டினே பண்ணுறது சொன்னேன் கொடுத்துட்டீங்க. ஆமாம். அதே மாதிரி அவர் ஷீர்டிக்கு முதல்ல போன பொழுது இங்கே வியாழக்கிழமை இங்கே ஒரு டாக் வந்து பாடும்
ஷிரடி சாய்பாபா இங்கே இருக்கிற சென்னை இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது, நமக்கு தான் பார்க்குறதுக்கு டைம் இல்லை சென்னையில். அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாக் மட்டும் உள்ளே விடுவாங்க. நான் அங்கே போன பொழுது, ரியல் ஷிரடிக்கு போன பொழுது அங்கே ஒரு டாக் கிராஸ் பண்ணிச்சு. கிராஸ் பண்ண பொழுது அங்கே கூட இப்படி ஒரு டாக் பாடும் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு கண்ணை மூடிட்டு ப்ரே பண்ணிகிட்டு இருக்கேன். கண்ணை திறக்கிறேன், அந்த டாக் என் பக்கத்தில் வந்து நிற்குது. அது மாதிரிலாம் நிறையா விஷயங்கள் நடந்திருக்கு. ஷிரடி சாய்பாபா இஸ் அன் அமேசிங் குரு. அதுக்கப்புறம் கணக்கம்பட்டி சித்தர். கணக்கம்பட்டி சித்தர் வந்து பழனிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சித்தர். ஏன்னா அவரும் வந்து ரொம்ப நிறைய பேர் திட்டெல்லாம் திட்டுவார். ஆனால் திட்டினா கர்மவினைகள்லாம் அப்படிலாம் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் எனக்கு யாருன்னே தெரியாது. பாம்பன் சுவாமிகளோட கோயிலுக்கு போயிருந்த பொழுது இவருடைய புத்தகம் ஒன்று இருந்தது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த புத்தகத்தை வாங்கினா படிக்கலாம் இல்லை, ஆஸ் யூஷுவல் நம்ம எல்லாரும் மாதிரி தான் புத்தகங்களை வாங்குவோம், படிக்க மாட்டோம், அப்படியே அடுக்கி வச்சிருப்போம்ல, வச்சுருந்தேன். அப்புறம் அன்னைக்கு வந்து இங்கே ஒரு எலக்ட்ரீஷியன் ஒருத்தர் வந்து கருப்பையான்னு சொல்லிட்டு ஒரு எலக்ட்ரீஷியனுக்கு வந்து அந்த ஏசியை சரி பண்ணேன். அவர் வந்து பாம்பன் சாமிகள் பார்த்துட்டு, சார் கணக்கன்பட்டி போயிருக்காரா, போகலன்னா போக சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காரு. அப்போ நான் ஆஃபீஸில் இருந்தேன். அது வந்து என்னுடைய அசோசியேட் மருதுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து சொன்னார், சார் இந்த மாதிரி கணக்கம்பட்டி போகலையா, போக சொன்னார் சார். ஓகேன்னு சொன்னேன். அப்போ என்னுடைய ப்ராஜெக்ட் மேனேஜர் ஒருத்தர் வந்து, நான் பழனிக்கு போக போகிறேன் அப்படின்னு சொன்னேன். சார் பழனிக்கு போகிறீங்கன்னா கணக்கம்பட்டிக்கு போங்க சார் அப்படின்னு அவரும் சொன்னார். அதெல்லாம் ஒரே நாளில் ஒரே டைட்டில் நடந்தது. அது நடந்த உடனே சரி கணக்கம்பட்டி போகிறதுன்னு டிசைட் பண்ணிட்டேன். இவர் வந்து போகருடைய சிஷ்யர், போகருடைய வழி வந்தவர். நான் போகருடைய சமாதியில் கொஞ்ச நாள் கண்ணு மூடி தியானிச்சிட்டு இருந்தேன். தியானிச்சிட்டு இருந்த பொழுது பார்த்தீங்கன்னா கண் திறக்கிறேன். கண் திறந்தா அமெரிக்காலேருந்து ஒரு ஃப்ரெண்டு, என்னுடைய செந்தில் குமார்னு சொல்லிட்டு என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தன், அவனுடைய அக்கா பொண்ணு வந்து, மாமா நீங்கள் பழனியில் இருக்கிற ஃபோட்டோ பார்த்தேன், போனீங்க என்ன கணக்கம்பட்டிக்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்க அப்படின்னு. இது எல்லாத்தையும் நான் டைம் ஸ்டாம்போட ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதெல்லாம் பார்க்கறதுனால நான் ஏதோ ரொம்ப ரொம்ப சுத்தமான அப்படிலாம் யாரும் எதுவும் நினச்சிட வேண்டாம். நானும் ரொம்ப சாதாரணமான ஆள் தான். ஆனால் மனசு வந்து ஒரு சைடில் குருவோடைய திருவடிகளில் தான் இருக்குது. அதில் வந்து நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். பட் மற்றபடி நான் எல்லாம் பண்ணுறேன், சினிமா பார்க்குறேன், இன்னும் என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏன்னா ஐ டோன்ட் வாண்ட் பீப்புள் டு திங்க் தட் ஒரு பயங்கரமான அப்படிலாம் நினச்சிடக்கூடாது, யோகி அப்படின்னு நினச்சிடக்கூடாது. இது வந்து எங்களுடைய குலதெய்வம் சேந்தனந்தல் காளி. அண்ட் எங்களுக்கு ஆப்வியஸ்லி ரொம்ப ராமேஸ்வரத்துக்கு போகிற வழியில் இருக்குது. பெரப்பன் வலசைக்கு ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ அதனால் இப்போலாம் நான் வந்து காளி மகா காளியை பார்க்கறதுக்கு போனேன்னா முத்துக்காளி அப்படின்னு சொல்லுவோம். போனேன்னா கண்டிப்பாக பிறப்பன் வலசையும் பார்த்துட்டு தான் போகிறது. இப்போ இதுதான் அகத்தியர். அகத்தியர் வந்து எனக்கு வந்து எங்கள் தாத்தா வந்து ரேக ஜோசியர். அவர் வந்து நாடி ஜோதியம் வைஸ்ரங்கோயில்ல பார்த்ததில் முதல்ல ஒன் ஆஃப் த லெஜெண்டரி அப்படின்னா எங்கள் தாத்தா தான். இன்னைக்கு வந்து ஐயா சிவசாமின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அங்கே ரொம்ப பாப்புலராக இருக்கார். அவரே வந்து எங்கள் தாத்தாட்ட தான் படித்ததா அவர் சொன்னார். ஸோ அகத்தியர் வந்து எனக்கு ரொம்ப பல தரப்பட்ட விஷயங்கள்ல எனக்கு வந்து மிராக்கிள்ஸ்லாம் பண்ணியிருக்காரு அகத்தியர். நான் வந்து எங்கே போனாலும் அகத்தியரை மறக்க முடியாததுனால. அதே மாதிரி ஔவையார். இந்த சிலை வந்ததே ஒரு பெரிய கதை. அது வந்து மணிகண்டன் சொல்லிட்டு ஒருத்தர் வந்து சேலத்துக்கு பக்கத்தில் ஒரு சிற்பி இருக்காரு. மணிகண்டன் தான் கொடுத்துருக்காரு. ஆமாம், அவர் தான் வந்து இந்த முருகனை வந்து எனக்கு அந்த ஃபோட்டோ, இதுவும் பிரபு மூலமாக தான் எனக்கு அந்த தெரியும். என்னென்னா நான் ஷார்ட் புட் 3 ஷூட்டிங் பொழுது பிரபு கொடுத்த முருகன் சிலையை வச்சுட்டு தான் ஷூட்டே பண்ணேன். பக்கத்துலேயே தான் வச்சுருந்தேன். நீம்குரலி பாபா ஃபோட்டோவும் முருகனையும் வச்சுக்கிட்டே தான் ஷூட் பண்ணேன். அது முடிஞ்ச உடனே பிரபுகிட்ட கொடுக்கணும்னு தோணிக்கிட்டே இருந்தது, ஆனால் கொடுக்கல. பிரபு ஒரு நாள் வந்து, சார் அந்த முருகன் சிலையை கொடுத்துருங்க சார் அப்படின்னு. இல்லை நானே ஒரு 2 நாள் கழித்து தரலான் இருந்தேன். நான் இல்லை சார் உங்களுக்கு ஒன்று வேணும்னு நீங்கள் ஒன்று ஆர்டர் பண்ணுங்கள், அந்த முருகன் வந்து எனக்கு கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உடனே தட் இஸ் த ட்ரிகர் ஃபார் மீ டு பை முருகன். சரின்னு சொல்லிட்டு இந்த அவர் வந்து இல்லை இது வந்து ஆல்ரெடி கனடாவில் ஒருத்தர் கேட்டிருக்காரு, கொடுக்கலான் இருக்கேன் அப்படின்னு. அவர் வந்து ஒரு விலை வேற சொன்னது வந்து எனக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. சரி அவ்வளோ பணத்தை நான் உடனே கொஞ்சம் இன்ஸ்டால்மெண்ட்டில் தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்த டயத்தில் அவர் வந்து அப்படிங்களா அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் அவர்கிட்ட பேசிட்டு சொல்கிறேன், அவருக்கு வந்து ஒரே பேமெண்ட்டில் தரேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு. உடனே ஒரு 2 நாள் கழிச்சு நான் திருப்பி நான் பணமும் அரேஞ்ச் பண்ணிட்டேன், நானே வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு கால் பண்ண பொழுது அவரே வந்து இல்லை இந்த முருகன் உங்களுக்கு தான், அவர் எங்கிட்ட சொல்லிட்டாரு அப்படின்னு அவரே சொல்லிட்டாரு. முருகனே எங்கிட்ட சொல்லிட்டாரு, இது உங்களுக்கு தான் வரப்போகுது அப்படின்னு சொன்னார். அன்னிலேருந்து இந்த முருகனை வந்து பழனி ராஜா அலங்கார முருகன் அகத்தியர் அவர். இது உலகத்திலேயே இப்படி ஒரு சிலை எங்கிட்ட மட்டும்தான் இருக்கு. உலகத்திலேயே அகத்தியர் ஔவையார் உட்காந்து சின்முதிரையில சிரித்தபடி முருகனும் ஒரு புன்னகையோட இருக்கிற ஒரு சிலை. இப்படி ஒரு செட்டப்ல முருகன் சிரிச்ச மாதிரி இருக்கிறார். ஆமா, அது எங்கிட்ட மட்டும்தான் இருக்கு. இன்ஃபேக்ட் அகத்தியர் ஔவையார்
முருகன் நடுவில், அது வந்து வடபழனியில் என்ட்ரன்ஸில் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி சின்முத்திரையோட இப்படி சின்முத்திரைன்னா நம்ம சின்முத்திரைங்கிறது வந்து என்னென்னா நம்ம யாருமே எதுவுமே பண்ணல, நம்ம எல்லாம் சூன்யம்தான் அப்படிங்கிறத உணர்ந்து. அதுக்காக தான் ரஜினி கூட சொன்னீங்கன்னா, ரஜினி சார் இருக்காரு, ரஜினி சார் பார்த்தீங்கன்னா சொல்லுவார் சின்முத்திரையில் தான் இருப்பார். ஃபோட்டோ எடுக்கும்போது கூட என்ன ஃபோட்டோ எடுக்கும்போது நிறைய பேருக்கு ஒரு தலகணம் வரும்ல, நம்மளோட ஃபோட்டோ எடுத்துக்கிறான்னு. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ரஜினி சார் இப்படி தான் வச்சிருப்பார். ஏன்னா அவர் என்ன சொல்ல வரவர்னா, நான் சூப்பர் ஸ்டார் கிடையாது அப்படின்னு அவருக்குள்ளார சொல்லிக்கிற ஒரு டெக்னிக்காக தான் இருக்கும்னு நான் ரொம்ப. அதுவும் இந்த மாதிரி சின்முத்திரை வச்சோம்னா யூனிவர்ஸோட கனெக்ட் கிடைக்கும். அது மெயினாக வந்து சரண்டர், அந்த சரண்டர் அண்ட் இது. அதுக்கப்புறம் கோரக்கர் சித்தர், இவரும் கோரக்நாத் அப்படின்னு சொல்லிட்டு நார்த்தில் சொல்லுவாங்க. இப்போ உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத் இருக்காருல்ல, அவர்லாம் அந்த வழி வந்தவர் தான், அந்த லெகசி தான். அப்புறம் விசிறி சுவாமியார், யோகிராம் சுரத்குமார், அவரை பற்றி சொல்ல வேண்டிய விஷயம். இப்போ இந்த ரஜினி சார் சொன்ன இன்சிடென்ட்னால யோகிராம் சுரத்குமார் இன்னும் நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சு. இன்ஃபேக்ட் ராஜா சார் வந்து விசிறி அப்படின்னு சொல்லிட்டு தான் அவருடைய ஆடியோவுக்கு வந்து பேர் வச்சிருந்தார், லேபிளுக்கு. நல்லா ஞாபகம் இருக்கு, விசிறி தான் லோகோவாகவும் இருக்கும். எல்லாமே யோகிராம் சுரத்குமார் திஸ் பெகர்னா சொல்லிப்பார் அவர் எப்பொழுதுமே தன்னை. அவரும் மிகப்பெரிய மகான். அவர் காசிலேருந்து வந்தவர். அவர் வந்து அவரை பற்றி நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாலும் நிறைய நல்ல விஷயம் தெரியும். இது காகபுஜண்டரும் வந்து பலதரப்பட்ட அற்புதங்களை பண்ணவர். ராமாயணம் வந்து கிட்டத்தட்ட பல முறை நடந்திருக்கு, அந்த எல்லா தடவையும் ராமாயணத்தை நேரில் பார்த்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க காகபுஜண்டரை பற்றி. நடக்கும் முதல்ல பார்த்துருக்காரு. ஆமாம், அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் தான் நர்பவி அப்படிங்கிற வார்த்தையை, இப்போ வாழ்க வளமுடன் சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி நர்பவி அப்படிங்கிற ஒரு ஃப்ரேஸை வந்து இவர் தான் கண்டுபிடிச்சார், இவர் தான் சொன்னார். அதுக்கப்புறம் இது காஞ்சி மகாபெரியவர், ஜெயேந்திர சுவாமிகள், இது வந்து இப்போ இருக்கிற பாலபெரியவர். இப்போ குட்டி பெரியவரும் ஒருத்தர் வந்திருக்காரு, ஆனால் அவரோட ஃபோட்டோ நான் இன்னும் வச்சிருவேன் கூடிய சீக்கிரம். இதில் இந்த லீனியேஜ் ஆஃப் மகாவதார் பாபாஜி எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். மகாவதார் பாபாஜி, லஹரி மகஸ்யா, ஜீசஸ் கிரைஸ்ட், அதுக்கப்புறம் யுக்தேஸ்வர் கிரி, அதுக்கப்புறம் பரமஹம்ச யோகானந்தா. இவர் தான் ஆட்டோபயோகிராஃபி எழுதினவர். ஜீசஸ் கிரைஸ்ட் ஏன் இருக்குன்னு நிறைய பேர் கேட்கலாம். ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து இனிஷியேஷன் மகாவதார் பாபாஜிட்ட தான் வாங்கினதா ஒன்று இருக்குது. ஸோ அதனால் எல்லா இடத்துலையுமே, நான் எல்ஏயில் இருக்கிற ஹெட் ஆஃபீஸ்க்கும் போயிருக்கேன், லாஸ் ஏஞ்சல்ஸில். அங்கெல்லாமும் ஜீசஸ் கிரைஸ்ட் வச்சுருப்பாங்க அவங்க. ஸோ அதனால் வந்து எம்மதமும் சம்மதம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்மளுடைய குருமார்களே சொல்லியிருக்காங்க. இன்ஃபேக்ட் ஜீசஸ் இஸ் ஏ பிக் சித்தர். அதுக்கப்புறம் இங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா 18 சித்தர்களும் இங்கே இருக்காங்க, எல்லாருமே வச்சுருக்கோம். அதில் அகத்தியர், வால்மீகி, மச்சமுனி, போகர், இடைக்காடர், தன்வந்திரி, அதுக்கப்புறம் வந்து திருமூலர், காலங்கி, கரூரார், கொங்கணர், அதுக்கப்புறம் வந்து கோரக்கர், அதுக்கப்புறம் வந்து கமலமுனி, குதம்பை, அதுக்கப்புறம் புலிப்பாணி, பாம்பாட்டி சித்தர், பதஞ்சலி, அதுக்கப்புறம் சிவவாக்கியர், சுந்தரானந்த சுவாமிகள். இந்த 18 சித்தர் அவங்க எல்லாரும் இங்கே இருக்காங்க. இது நாமக்கல், இது வந்து நம்ம நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் இவர். வேறு சித்தர்களில் பார்த்தீங்கன்னா இது ராகவேந்திரா. ராகவேந்திரா நிறைய பேருக்கு தெரியும். ரஜினி சார் வந்து 2 குருமார்களை வந்து ஒவ்வொரு டெக்கேடில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. ஒன்று வந்து ராகவேந்திரர், தன்னுடைய 100வது படம். இமேஜின் இப்போ இருக்கிற ஸ்டார்ஸ், த எனி ஸ்டார் உச்சத்தில் இருக்கிற ஸ்டார்ஸ், யாராவது ஒருத்தங்க அவங்களுடைய முக்கியமான படத்தை ஒரு குருமாரை பற்றி, அதுவும் ஒரு ஆக்ஷன் ஸ்டார். ஓகே, இன்ஃபேக்ட் அப்போ குமுதத்தில் ஒரு ரெவ்யூ எழுதியிருந்தாங்க, எப்பொழுது ரஜினி சண்டை போடுவார் என்று ஆவலாக பார்த்து கொண்டிருந்தோம்லாம். எப்போதுமே குமுதத்தில் ஒரு சின்னதாக ஒரு ஃபன் பண்ணுவாங்கல்ல, அடித்து விடுவாரோ என்று பயமாக இருந்தது அப்படிலாம் எழுதியிருந்தாங்க. இன்ஃபேக்ட் ராகவேந்திரா வந்து படமாக பண்ணணும்னு சொல்லிட்டு விரதம் இருந்து நடித்து கொடுத்த படம். ரஜினி சார் வந்து விரதம் இருந்து ரொம்ப ஆசைப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு கே பாலச்சந்தர் சார் தான் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணார், அந்த படத்தை. ஏன்னா ரஜினி சார் வந்து நான் தன்னுடைய 100வது படமாக பண்ணணும்னு ஆசைப்பட்டார். அதனால் ரஜினி சாரே ஒரு பெரிய மகான் தான் என்னை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் இது பதஞ்சலி, இவர் ராமேஸ்வரத்தில் இருக்கிற ஐயப்பன். எனக்கு நினைவு தெரிந்த நாள்லேருந்து நான் கும்பிடும் ஒரு தெய்வன். நான் வந்து எவ்ரிடே
எனக்கு நினைவு தெரிந்த நாள்லேருந்து ஒரு நாள் கூட சரணம் சொல்லாமல் நான் போனதில்லை சாமி கிட்ட. எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து இடியோ மழையோ புயலோ சரணம் சொல்லிட்டு தான் நான் எங்கள் இடத்துக்கும் போவேன். எங்கள் அப்பாவோட இருந்த ஒரு அழகிய நினைவுகளில் ஐயப்பன் கோயிலுக்கு அவரை அழைச்சிட்டு போனதும் நல்லா ஞாபகம் இருக்குது. எனக்கு ரொம்ப ரொம்ப மறக்க முடியாத ஒரு விஷயம். அது மூலமாக நிறையா பாடல்களும் கற்றுக்கிட்டேன், பாடுறது எல்லாம் கற்றுக்கிட்டேன். ஸோ அதுதான் வந்து ஐயப்பன். இதை காஞ்சிபுரம் நீம்குரலி பாபா, மகாவதார் பாபாஜி. இது வரைக்கும் நான் மகாவதார் பாபாஜியோட குகைக்கு போனதில்லை. அது இந்த வருஷம் நடக்கும்னு நினைக்கிறேன். நடக்கும். ஆமாம். இது போக அதுக்கப்புறம் வந்து சாந்தானந்த சுவாமிகள் அப்படின்னு சொல்லிட்டு சேலத்தில் முருகாசிரம் நிறைய இடத்துல வச்சுருக்கேன். அவரையும் நான் கூப்பிட்டு வள்ளலாருடைய புகைப்படம் வந்து ஆஃபீஸில் இருந்தது. இப்போ அது எங்கே இருக்குன்னு தெரியல. இப்போ இந்த செட்டப்பே வந்து ஆஃபீஸ்லேருந்து இங்கே மூவ் பண்ணிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா குருமார்களும் இருப்பாங்க. அதே மாதிரி நான் வடலூருக்கும் போயிருக்கேன். அண்ட் வள்ளலார் சுவாமிகளையும் அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்குரணி அருட்பெருஞ்சோதி சீர்காழிலையும் அவருடைய இதெல்லாம் இருக்குது, அது போயிருக்கேன். அதுக்கப்புறம் சிவன் சார்ன்னு சொல்லிட்டு காஞ்சி பெரியவரோட தம்பி, அவருக்கும் இப்போ எங்கள் கோயிலெலாம் வந்துருச்சு. அவரை பற்றியும் நிறையா நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கப்புறம் சுருளி சித்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார், மூக்குப்பிடி சித்தர்னு ஒருத்தங்க இருக்காங்க. இது மாதிரி பலதரப்பட்ட கோடானு கோடி குருமார்கள். இந்தியாவுக்கும் நான் அமெரிக்காவிலே இருக்கிறதுனால சொல்கிறேன், மற்ற கண்ட்ரிக்கும் இருக்கிற பிக்கஸ்ட் டிஃப்ரென்ஸ். ஓகே, சரி, டெக்னாலஜியில் நம்ம பெரிய ஆளா? கண்டிப்பாக டெக்னாலஜியில் நம்மளோட பெரிய கண்ட்ரிலாம் இருக்குது. சரி, கார் மேனுஃபேக்சரிங்கில் நம்ம பெரிய ஆளா? இல்லை. சரி, ட்ரெஸ் மேனுஃபேக்சரிங்கில் நம்ம இல்லை. எல்லாத்தையும் விட டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற ஒரு விஷயம், இது யாராவது யோசிச்சிருக்கீங்களான்னு தெரியல, குருமார்கள்னு எல்லா ஊர்லேயும் தோன்றாங்க. இந்த குருமார்கள்ங்கிறவங்க வந்து இங்கே மட்டும் இல்லை, பலதரப்பட்ட ஊரில். ஆனால் 9 out of 10 குருமார்கள், சித்தர்கள், ரிஷிகள் நடமாடும் பூமி இந்த பூமி தான். அதில் தெரிஞ்சவங்க இன்னும் தெரியாதவங்க இந்த பூமி தான். ஆமாம், கோடானு கோடி கோடி சுவாமிகள் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அப்புறம் அழுக்கு சித்தர் வந்து பொள்ளாச்சியில் இருக்காரு. கோடி சுவாமிகள் பார்த்தீங்கன்னா ராஜா சார் வச்சு கும்பிட்ற ராஜா சார் ரஜினி சார், இவங்க 2 பேரையும் ஃபாலோ பண்ணாலே பல குருமார்களை பற்றி நம்ம தெரிஞ்சிருக்கோம். சார், உள்ளே வந்தோடனே ஹைலைட்டாக தெரிகிறது இந்த க்ரீன் கலரில் பச்சை பசங்களுக்கு மலை மாதிரி இருக்கிற இந்த இதுதான். இது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. ஏன்னா வேல் இருக்குது, அருவி விழுகிற மாதிரி இருக்குது. இந்த மலையுடைய கதை என்னது? அறுபடையில் வேல் வாங்கி வச்சுருக்கோம். எல்லா அறுபடையிலேருந்தும் ஒவ்வொரு வேலுக்கும் ஒவ்வொரு படையிலேருந்து ஒரு வேல் வாங்கி வச்சுருக்கோம். ஓகே. அதுக்கப்புறம் இந்த நீம்குரலி பாபா வந்த பொழுது அவருடைய பேக்கிங்கில் வந்து கை வந்து ஒன்று உடஞ்சிருச்சு. ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும்ல, அது மாதிரிலாம் ஒன்று நடந்ததுன்னு. ஆனால் அது கஷ்டப்படக்கூடாது, ஏன்னா எல்லாமே ஒரு காரணத்தோடு தான் நடக்குது அப்படிங்கிறதுக்கு வந்து அது ஒரு பெரிய எக்ஸாம்பிள். ஸோ அந்த கையை சரி பண்ணுறதுக்காக நான் வந்து கை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி பண்ணுறதுக்காக ஒருத்தரை கூப்பிட்டுருந்தேன். அவர் பேர் சிவா. வந்தவர் முருகனை பார்த்துட்டு, இந்த முருகனை வந்து மலைக்கு மேலே வச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொன்னது அவர் தான். அந்த புத்தரை வரைஞ்சதும் அவர் தான், அந்த சிவா தான். ஸோ அவர் சொன்னதுக்கப்புறம் தான் இந்த மலை இது மாதிரி பண்ணணும்னு எனக்கு ஆசை வந்தது. அதே மாதிரி இந்த ராஜேஷ் வைத்தியா இருக்கார்ல, வீணை வாசிப்பார், அவர் தான் ஷார்ட் புத்திரிக்கு மியூசிக் போட்டார். அவர் வந்து ஃபஸ்ட்டு இந்த ஆஃபீஸ் ஆரம்பித்த பொழுது இந்த குருஜி வந்த உடனே வீணை வாசிச்சார் அன்னைக்கு. அப்போது இந்த கை உடைஞ்ச சம்பவம் எனக்கு ஞாபகம் வச்சு, அது மட்டும் நடக்காமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு உடனே குறையொன்றும் இல்லை வாசிச்சார் அவர். குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா அப்படிங்கிற பாடல் வாசிச்சார். அது மாதிரி குருமார்கள் அதை மாதிரிலாம் பேசுவாங்க. நான் நினைக்கிறேன் அவங்க பண்ணாங்க. ஸோ இதை பண்ணது வந்து எங்கள் அக்காவோட ஃப்ரெண்டு சுதான்னு சொல்லிட்டு ஒருத்தங்க வந்து நல்லா கிராஃப்ட்லாம் பண்ணுவாங்க. அவங்கள்ட்ட இதை மாதிரி எனக்கு ஒரு மலை பண்ணினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னேன். அவங்களும் அருணா மேடம் நினைக்கிறேன், அவங்க 2 பேரும் சேர்ந்து இது அழகாக டிசைன் பண்ணி கொடுத்தாங்க, ஃபினாமினலாக பண்ணி கொடுத்தாங்க. இதில் இன்ஃபேக்ட் தண்ணிலாம் வரும். இப்போ நாங்கள் அந்த செட்டப்லாம் வச்சுருக்கோம், அதெல்லாம் பண்ணியிருக்கோம். அண்ட் அப்படி தான் குன்றின் மேல் எங்கள் வீட்டில் குட்டி முருகன் வந்து குன்றின் மேல் தான் இருக்கார். குன்றுதோறும் குடியிருக்கும் முருகன் எங்கள் வீட்லேயும் ஒரு குன்றுக்கு மேலே தான் இருக்கார். ஓகே. ஸோ மொத்த முருகர்களும் மொத்த சித்தர்களும் இங்கே தான் இருக்கிறாங்களே. மகா சித்தர் இங்கே தான் இருக்கார். நன்றி யோகி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.